இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை செய்துவிட்டு என்னுடைய காரியம் எப்படி ஆகுமோ, என் பிள்ளையின் காரியம் எப்படி ஆகுமோ, என் தொழிலின் காரியம் எப்படி ஆகுமோ, என் பிள்ளையின் வேலையின் விஷயம் எப்படி ஆகுமோ, தேர்வு எழுதி கொண்டு காத்திருக்கிறான், அதில் எப்படி ஆகுமோ, ஊழியம் எப்படி ஆகுமோ என்று பல கேள்விகளோடு இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய காரியத்தை செய்து முடிப்பவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மனிதன் செய்வதில்லை, புருஷன் செய்வதில்லை, உற்றார் உறவினர்கள் செய்வதில்லை, சொந்த பந்தங்கள் செய்வதில்லை. ஆனால் உன்னுடைய காரியத்தை பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து காரியத்தை செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 138:8 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக செய்து முடிக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நமக்கு செய்து தரமாட்டார்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்து தரமாட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ எந்தெந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் நடக்க போகிறது. வீடு கட்ட முடியாமல் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தில் தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது. யாரை கொண்டப்பா நான் இந்த வீடை கட்டுவேன், யாரை கொண்டப்பா என் பிள்ளையினுடைய காரியத்தை நான் முடிப்பேன் என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். தாவீதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்பொழுது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்காக ஆண்டவர் அந்த சிங்காசனத்தையே ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு புடமிடுதல் நடந்து கொண்டிருந்தது. ஏற்ற வேளை வரும்போது அந்த ஸ்தானத்தில், அந்த சிங்காசனத்தில் தாவீதை கொண்டு நிறுத்தினார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை ஒரு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் ஏற்படுத்தின தேவன், இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களுக்குண்டான வார்த்தை தான், இது உங்கள் குடும்பத்துக்குண்டான வார்த்தை தான், இது உங்கள் தொழிலுக்குண்டான வார்த்தை தான், இது உங்கள் ஊழியத்திற்குண்டான வார்த்தை தான், இது உன் பிள்ளைக்குண்டான வார்த்தை தான். யாரெல்லாம் இதை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை குடும்பங்களுக்கும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராகி இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ மனிதனை பார்த்து கூடாத, நீ உன் பிள்ளையை பார்த்து கூடாத, உன் புருஷனை பார்த்து கூடாத, உனக்கென்று நான் இருக்கிறேன். நீ என்னோடு கூட வருவாயானால் உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். நீ எத்தனையோ பேரிடத்தில் போய் கையேந்தி நின்று கொண்டிருக்கலாம். என் பிள்ளைக்காக, என் புருஷனுக்காக, என் தொழிலுக்காக நீ அநேக அதிகாரிகள் முன்பாக நீ போய் கையேந்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அங்கெல்லாம் கையேந்துவதை பார்க்கலும் தேவ சமூகத்தில் உன் கரத்தை உயர்த்துவாயானால் உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்க சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் மத்தியில் பாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு
வருவதே இல்லை ஆண்டவரே. காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு உம்முடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போதே எங்கள் குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். அப்பா எசப்பா, நீங்கள் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் தெய்வ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் முடிவு ஏற்படாமல் தடைபட்டு நிற்கிறது ஆண்டவரே. அந்த காரியங்கள் முடிக்கப்படட்டும், அதன் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். எத்தனையோ பேர்களிடத்தில் நாங்கள் போய் கேட்டோம், எங்களுடைய காரியத்தில் நீங்கள் முடிச்சு தருவீங்களா, எங்களுடைய காரியத்தை நீங்கள் முடித்து தருவீங்களான்னு எத்தனையோ நபர்களிடத்தில் போய் நின்றோம். ஆனாலும் அதிலெல்லாம் தோல்வியை ஏற்பட்டு துவண்டு போய் இருதயம் நொந்து வேதனைப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்து கிடந்தோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே நீர் எனக்காக பேசினீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் முடிக்கப்படாத காரியங்கள் முடிவுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவரை பாத்திரராய் இருக்கிற நல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய காரியங்களை தேவன் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.